ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை பற்றிய 2 முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் ஒருவர் எத்தனை முறை திருமலைக்கு போகலாம், 2 தரிசனங்களுக்கு நடுவில் எத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற இந்த 2 தகவல்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஒரு திருமலை தரிசன டிக்கெட்டுக்கும் மற்றும் ஒரு திருமலை தரிசன டிக்கெட்டுக்கும் நடுவில் எத்தனை நாட்கள் கால இடைவெளி இருக்கணும் என்கிற தகவல்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களான சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதளபாத பத்மாரதனா சேவா, திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா, பூர்ணாபிஷேகம் சேவா, இது போன்ற சேவாக்களில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு முறை நீங்கள் செலக்ட் ஆகி தரிசனத்திற்கு போயிட்டீங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு மறுமுறை இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த சேவாக்களில் எந்த ஒரு சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் அந்த சேவாவிற்கான தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு வேறு எந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாவிற்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சேவாவில் செலக்ட் ஆன சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பயன்படுத்த முடியாது. நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகி தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் உங்களுடைய தரிசன நாளில் இருந்து இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஹஸ்ர தீப அலங்காராவோடு சேர்த்து ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், புஷ்பயாகம் மற்றும் ஜேஷ்டாபிஷேகம், இதில் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சேவா டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் உங்களுடைய தரிசன நாளில் இருந்து இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் தரிசனத்திற்கும் நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற எந்த வரைமுறையும் கிடையாது. ஒருவர் விருப்பப்பட்டால் ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களுக்குமே இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்து 30 நாட்களுக்குமே நம்ம திருமலை தரிசனத்திற்கு போகலாம். அல்லது வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸே ஒரே மாதத்தில் இருக்கக்கூடிய 3 வெவ்வேறு தினங்களுக்காக புக் செய்து 3 வெவ்வேறு தினங்களில் கூட நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மூலமாக போகலாம். இதுதான் இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்து திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட். ஒரு முறை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை அடுத்த 90 நாட்களுக்கு, அதாவது நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு மற்றும் ஒரு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அங்க பிரதட்சண டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் அங்க பிரதட்சணத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டு. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக புக் செய்திருந்தாலும் ஆஃப்லைன் மூலமாக புக் செய்திருந்தாலும் ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற எந்த வரைமுறையும் கிடையாது. வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் போலவே இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டையும் ஒரு மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம புக் செய்து தரிசனத்திற்காக போகலாம். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்டு. ஒரு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் தரிசனத்திற்கும் நடுவில் 90 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். அதாவது ஒரு முறை நீங்கள் ஒரு மொபைல் நம்பர், லாகின், ஆதார் நம்பர் மற்றும் மெயில் ஐடி பயன்படுத்தி இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு
அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் தரிசனத்திற்கும் நடுவில் 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். நீங்கள் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை உங்களுடைய தரிசன நாளில் இருந்து 30 நாட்களுக்கு அடுத்து ஒரு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். ஒரு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் தரிசனத்திற்கும் நடுவில் 30 நாட்கள் கால இடைவெளி இருக்கணும். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை உங்களுடைய தரிசன நாளில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்கு அதே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் கால இடைவெளி என்பது உங்களுடைய தரிசன நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து இலவச SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன். இலவச SSD டோக்கனும் திவ்ய தரிசன டோக்கனும் இரண்டுமே டிடிடி பொறுத்த வரைக்கும் ஒரே இலவச தரிசன டோக்கனாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் ஒரு முறை நீங்கள் SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தரிசன நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஒரு SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். சிலர் ஒரு நாளுக்கு SSD டோக்கனும் மறுநாளுக்கு திவ்ய தரிசன டோக்கனும் வாங்கி பெரும்பால 2 தொடர்ச்சியான நாட்களுக்கு தரிசனம் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி செய்ய முடியாது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இரண்டுமே ஒரே இலவச தரிசன டோக்கனாக டிடிடி கன்சிடர் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கிட்டோம்னா அதற்கடுத்து தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் SSD டோக்கனும் அல்லது திவ்ய தரிசன டோக்கனும் வாங்க முடியும். அடுத்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். ஒரு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கும் நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற எந்த வரைமுறையும் கிடையாது. கூட்டம் மிக குறைவாக இருக்கக்கூடிய சில நாட்களில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவே 4-5 மணி நேரத்திலேயே பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய நாட்களும் இருக்குது. அது போன்ற நாட்களில் ஒரே நாளில் 2 முறை கூட டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ஒரே நாளில் 2 முறை கூட தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அல்லது தொடர்ந்து 2 நாட்களோ ஒரு மாதத்தில் 3 அல்லது 4 நாட்களோ நீங்கள் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக போய் பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இப்போ ஒரே டைப் ஆஃப் 2 தரிசன டிக்கெட்டுக்கு நடுவில் எத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைம் கேப்பை மற்றும் ஒரு தரிசன டிக்கெட்டோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 180 நாட்கள் டைம் கேப்பை அங்க பிரதட்சணத்திற்கு இருக்கக்கூடிய 90 நாட்கள் டைம் கேப்போடோ, சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்கு இருக்கக்கூடிய 90 நாட்கள் டைம் கேப்போடோ, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய 30 நாட்கள் டைம் கேப்போடோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே போல் ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதாரை அதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் இத்தனை நாட்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்று டைம் கேப் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை தவிர்த்து அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வேறு வேறு தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து ஒரே மாதத்தில் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலாம், அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலாம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலாம், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதத்தில் ஒருவர் எத்தனை முறை திருமலை தரிசனத்திற்கு போகலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நமக்கு நேரம் இருந்தால் ஒரு மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும்
திருமலை தரிசனத்திற்காக நம்ம போகலாம். ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். ஒரு நாளுக்கு நீங்கள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு நாளுக்கு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு நாளுக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும், அடுத்து சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டும், அடுத்து ஒரு நாளுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் மற்றும் ஒரு நாளுக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணாலே மொத்தம் 6 தரிசனத்திற்கு ஒரு மாதத்தில் நீங்கள் போகலாம். இந்த 6 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் ஒரே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போக ஏற்கனவே குறிப்பிட்டது போல வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு எந்த கால இடைவெளியும் கிடையாது. இந்த 6 தரிசனத்திற்கு மேற்பட்டு ஒரு மாதத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 8 தரிசனம் போக விருப்பப்பட்டாலும் எக்ஸ்ட்ராவாக 2 தரிசன டிக்கெட்ஸ் நம்ம வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம்னா மொத்தம் 8 முறை கூட ஒரு தரிசனத்திற்கு ஒரே மாதத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு திருமலைக்கு போயிட்டு வரலாம். இது போக இன்னும் நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இலவச SST டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு முறை திருமலை தரிசனத்திற்கு போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு முறை திருமலை தரிசனத்திற்கு போகலாம். இன்னும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் இருக்கு, இன்ஃபேன் தரிசன டிக்கெட் இருக்கு. இது போல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தரிசன டிக்கெட்டுகளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் மேக்சிமம் 10 அல்லது 12 முறை கூட ஒரே மாதத்தில் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதை ஒரு உதாரணத்துக்காக மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நமக்கு டைம் கிடைக்கும் பட்சத்தில், லீவ் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒருத்தர் எத்தனை முறை திருமலை தரிசனத்திற்கு போகலாம் என்பதற்காக இந்த உதாரணம் வைத்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் 2 அல்லது 3 முறை ஒருத்தரால் நம்ம திருமலை தரிசனத்திற்கு போக முடியும்னா ஒரு முறைக்கு நீங்கள் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கும், ஒரு முறை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும், ஒரு முறை SST டோக்கன் மூலமாக நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஃபாலோவர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய இந்த 2 கேள்விகளுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.